ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பாவக்காய் போட்டு ரொம்ப யாரும் வச்சு நம்ம பார்த்துருக்க மாட்டோம், சாப்பிட்ருக்க மாட்டோம். சில பேர் பாரம்பரியமாக செய்கிறவங்க தான் அதை தொடர்ந்து செய்வாங்க. பாவக்காய் வந்து கசக்குண்டனால ரொம்பவே யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. பொதுவாகவே பாவக்காய் பொரியல்னால் சுத்தமாக யாரும் தொட மாட்டாங்க. சில பேர் மட்டும்தான் பாவக்காயே சாப்பிடுவாங்க. குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவங்களே சில பேர் வீட்டில் நான் அதுமாரி பார்த்துருக்கேன். அது வந்து எங்கள் வீட்டில் வந்து பாவக்காய் இதெல்லாமே எல்லாமே நாங்கள் சாம்பார்லேயே வந்து கலந்து போட்டு சாம்பார் அதுமாரி கூட சாப்பிடுவோம். வறுவலும் சாப்பிடுவோம். அதுவும் புளிக்குழம்பு வச்சா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அதுதான் வீடியோவில் காமிக்கலான்ட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன். பாவக்காய் வந்து கொஞ்சம் பழமாக இருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு நான் அதை புளிக்குழம்பு வச்சா நல்லா இருக்குமேனு கூட ஒரு சின்ன பாவக்காயும் சேர்த்து அரிஞ்சு கட் பண்ணி வச்சிட்டேன். வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் தான், 5 தான். பூண்டு வேணாலும் உரித்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு முருங்கைக்காய், புளியெல்லாம் கரைச்சி வடிகட்டி வச்சுட்டு மிளகாத்தூள் போட்டு உப்பு, ஒரே ஒரு குட்டி தக்காளி தான் போட்டிருக்கேன். அது உப்பு காரம்லாம் வேண்டிய அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நான் வடகம் தாளிக்கலை. அது வந்து கடுகு, வெந்தயம், ஜீரகம் அது 3 மட்டும் கலந்து தனியாக வச்சுட்ருப்பேன். அதை மட்டும் நம்ம தாளித்தாலே போதும். ரொம்பவே டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது நான் வெந்தயம் கொஞ்சம் வந்து கூடயே அதிகபட்சமாக போட்டுக்கலாம். அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அது மாதிரி கலந்தே வச்சுக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும் தாளிக்கும்போது. இப்போ வந்து நம்ம இது போட்டு பாவக்காயும் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிட்டுருக்கு. வேணுன்னா பூண்டு இருந்தாலும் நம்ம உரித்து வச்சுருந்தோம்னா போட்டுக்கலாம். இல்லை வேணான்னா நம்ம நசுக்கி கூட லாஸ்ட்டு நம்ம குழம்பு இறக்க போகிறோம் இல்லையா, அப்போ சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. நம்ம இப்போ வந்து குழம்பு கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு காரம்லாம் பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்குது. குழம்பு மட்டும் கொஞ்சம் தண்ணியாக நம்ம தாளிச்சிக்கிட்டால் காய் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் சுண்டி போகிற மாரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக தாளித்தோம்னா பாவக்காய் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் இல்லையா, வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் முருங்காயை வந்து நான் கொஞ்சம் அடுத்தது தான் சேர்க்க போகிறேன். அது கூட போட்டோம்னா சிலப்போ வெந்து போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் முருங்காயை போடணும். இப்போ வந்து நல்லா கொதித்து பாவக்காய் பாதி அளவு வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம முருங்காயை போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வச்சுட்டு நல்லா மூடி நல்லா கொதி வந்து இப்போ அந்த காயுமே வெந்துருச்சு, முருங்காயும் வெந்துருச்சு, பாவக்காயெலாம் வெந்து குழம்பு ரொம்பவே நல்லா திட்டமான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வேணுன்னா நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா தான் இருந்தது. நான் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாவக்காய் புளிக்குழம்புனால. எண்ணெய் மட்டும் கொஞ்சம் விட்டு இறக்கி வச்சிட்டேன். ரொம்பவே நல்லா இருக்குது புளிக்குழம்பு. இப்போ வந்து நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னால், முருங்கைக்கீரை வந்து பருப்பு போட்டு கூட்டு வச்சுட்டு இந்த காரக்குழம்பு, அப்புறம் வந்து மோர் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். பாவக்காவும் கொஞ்சம் இருந்ததுனால அது பழுக்கிற நாளைக்கு வீணாக போயிடும் இல்லையா, அதனால் இன்றைக்கி செஞ்சிடலாமேன்ட்டு அது வந்து பாவக்காயும் கூட்டுக்கு வச்சா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் அதை வந்து வறுத்துட்டு இன்றைக்கி வேறு வந்து ஓலபகடா கடையில் வாங்கினது கொஞ்சம் இருந்தது. அதனால் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு மதிய சாப்பாடு. எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. கீரை வந்து நம்ம அதுமாரி காரக்குழம்பு வைக்கும்போது எந்த கீரைனாலும் கூட்டு மசியல் பண்ணிக்கிட்டோம்னா, பொரியல் எது இருந்தாலும் ரொம்பவே சாப்பிட நல்லாயிருக்கும். எல்லாமே ஒரேமாரி காரமாக இல்லாமல் இந்த மாதிரி கலந்து சாப்பிட்றப்ப உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. புளிக்குழம்பு, அதாவது இந்த காரக்குழம்புக்கு வந்து நம்ம சைடிஷாக வந்து கூட்டையே வந்து நம்ம தண்ணியில், அதாவது அந்த தண்ணியை கொஞ்சம் வடித்த மாதிரி கூட்டை வந்து நம்ம எடுத்து வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.